வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு டேப்லெட்டை எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றதை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோவை நான் ஒரு 5 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஈச் பார்ட்டோட டைம் ஸ்டாம்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னதான் நம்ம பிபிடிஸ் ரிட்டன் நோட்ஸ் அப்படி எந்த மெத்தடில் டீச் பண்ணாலும் சில விஷயங்கள் ஒயிட் போர்டில் டீச் பண்ணால் தான் நல்லா போய் ரீச் ஆகும், நல்லா புரியும். அந்த ஒயிட் போர்ட் டீச்சிங்கை ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு நம்மளுக்கு 2 வே இருக்குது. ஒன்று வந்து கம்ப்யூட்டரோட ஒரு ரைட்டிங் டேப்லெட் கனெக்ட் பண்ணி எழுதுறது. ஆனால் அங்கே ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம கீழே ஒரு பேடில் எழுதுவோம், ஆனால் நம்ம எழுதுறது ஸ்க்ரீனில் வரும். பழகிறதுக்கு கொஞ்சம் இனிஷியலாக டஃப்பாக இருக்கும். இன்னொரு வே வந்து பென் சப்போர்ட் பண்ணுற டேப்லெட்டை வாங்கி யூஸ் பண்ணுறது. நான் இந்த 2 வேயுமே ட்ரை பண்ணேன். ஆனால் பென் சப்போர்ட்டோட யூஸ் பண்ணுற டேப்லெட்டில் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இன்ட்யூட்டிவாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற டேப்லெட் சாம்சங் கேலக்ஸி டேப் S6 லைட். இந்த டேப்லெட் ஒரு ஆக்டிவ் ஸ்டைலஸோடு வருது. ஆக்டிவ் ஸ்டைலஸ்னால் எதுவும் இல்லை, இந்த பென் தான். நிறைய டேப்லெட் மாடல்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் கொஞ்சம் டேப்லெட் மாடல் தான் இந்த ஆக்டிவ் ஸ்டைலஸை சப்போர்ட் பண்ணும். ஐபேடில் 7th ஜென்ரேஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணுது. அண்டு ஆண்ட்ராய்டில் எனக்கு தெரிஞ்ச ஹுவாவேல ஒரு டேப்லெட் இருக்குது, சாம்சங்கில் கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டேப்லெட் வச்சு ஆன்லைன் கிளாஸஸ் டீச் பண்ணணுன்னா ஆக்டிவ் ஸ்டைலஸ் பேஸ்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் பெட்டர். ஸ்டைலஸில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆக்டிவ் ஸ்டைலஸ், இன்னொன்று பேசிவ் ஸ்டைலஸ். பேசிவ் ஸ்டைலஸ்ன்றது நம்ம விரல் மாதிரி தான் ஒர்க் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பொதுவானது தான். நான் இங்கே இந்த சாம்சங் டேப்லெட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆக்டிவ் ஸ்டைலஸ் டேப்லெட்னாலும் யூஸ் பண்ணிவிட்டு சேம் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டேப்லெட்டோட ஆக்டிவ் ஸ்டைலஸ், S-Penன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு டேப்லெட்டை எப்படி பிளாக்போர்டாக யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி இப்போ பார்ப்போம். இங்கே பார்க்குறது நீங்கள் சாம்சங் நோட்ஸ். இந்த சாம்சங் நோட்ஸில் நம்ம வந்து நோட்ஸ் எழுதிக்கலாம், அதே டைம் டைப் பண்ணி நோட்ஸும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ஒயிட் போர்டாக யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அப்படின்ற இதை எடுத்துனிங்கன்னா புது நோட்ஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் பென்னை வச்சு ப்ளஸ் எடுத்துனிங்கன்னா பென் மோட்லேயே ஓப்பன் ஆகும். இதே இது நீங்கள் பென் இல்லாமல் ஃபிங்கர் வச்சு ப்ளஸ் எடுத்துனிங்கன்னா டைப்பிங் மோடில் ஓப்பன் ஆகும். நீங்கள் டைப் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பென் வச்சு நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்றத பார்ப்போம். பென்னை வச்சு நான் ப்ளஸ் எழுதுகிறேன். இங்கே எனக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. வேறு ஏதாவது செலெக்ஷனில் இருந்துட்டு மறுபடி பென்னுக்கு வர்றதுக்கு இந்த பென் பட்டன் அழுத்துனிங்கன்னா போதும். இந்த பென் பட்டன் இன்னொரு தடவை அழுத்துனிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே நிறைய பென் ஆப்ஷன்ஸ் வரும். பென்னை வச்சு எழுதலாம், இங்க் பென்னு, பென்சில், அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதலாம். நம்ம வந்து ஒரு இங்க் பென் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது வேறு ஒரு கலர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ரெட் செலக்ட் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்றத எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் எழுதுறது ஃபுல்லாக ஒரு பேப்பரில் எழுதுகிற எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். ஸ்க்ரீன் கொஞ்சம் வலுவலுன்னு இருந்தாலும் நீங்கள் 1 or 2 டேஸில் இதுக்கு ஈஸியாக பழகிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை நான் வந்து என்னோடய வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப், அதாவது கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம்லேயோ இதை நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒயிட் போர்டில் டீச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேப்லெட் வச்சு டீச் பண்ணுற ஒரு ஷார்ட் கிளிப்பை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். So MV plus MDV plus VDM minus DMDV minus DMV prime. நெக்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறது ஒரு லெக்சரை ரெக்கார்ட் பண்ணி எப்படி அனுப்பலான்ட்டு. நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்லைட் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தரும்: நோ சவுண்ட், மீடியா சவுண்ட்ஸ் அண்ட் மீடியா சவுண்ட்ஸ் ப்ளஸ் மைக்குன்ட்டு. இதில் மீடியா சவுண்ட்ஸ் அண்ட் மைக் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா நீங்கள் பேசுகிறதும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். ஒன்ஸ் ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட கேலரியில் வந்துடும். அப்புறம் நீங்கள் அதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். இதில் ஒரு சிம்பிள் டெரிவேஷன் நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காட்டுறேன். இங்கே கவுண்ட் டவுன் ஆரம்பித்தோடனே ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்டிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பைத்தாகரஸ் தியரம் பற்றி பேச போகிறீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி காட்டிட்டு நீங்கள் வந்து ஹைபாட்டனஸ் ABC அப்படின்னு வச்சுட்டு ஹைபாட்டனஸ் C² = A² + B². ஓகே, இப்போ நம்ம சாம்சங் நோட்ஸில் வர ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நீட் ஷேப்ஸ். நம்ம டீச் பண்ணும்போது நிறைய ஷேப்ஸ் வரைய வேண்டியது வரலாம். அப்போது ஹேண்ட் ரன் ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக வராமல் இருக்கும்போது இங்கே நீட் ஷேப்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க.
இதை வச்சு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் ஆர் பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள்ஸ் வரையலாம். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். சர்க்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இது பேர் நீட் ஷேப்ஸ்னு வச்சுருக்காங்க. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன்னா அது பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக அதுவே மாற்றி கொடுத்துரும். இல்லை நான் ஒரு ட்ரையாங்கிளே ஒரு இப்படி போடுறேன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக அது மாற்றி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ஃபீச்சர். இந்த இது வந்து செலெக்ஷன் ஃபீச்சர். நீங்கள் இது வந்து எந்த பார்ட் வேணும்னாலும் இப்படியே பெண்ணை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு, நீங்கள் இதில் எழுதி காட்டலாம். அப்புறம் வந்து மேலே கன்வெர்ட் டு டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது, அதை பற்றி நான் இப்போ பேச வரேன். சேஞ்ச் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி முதல்ல பார்த்துருவோம். இங்கே தான் அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்கிறது, சேஞ்ச் ஸ்டைல். ஸோ இந்த சேஞ்ச் ஸ்டைல் அழுத்திட்டு நான் இப்போ வந்து இதோட கலர் மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நான் இப்போ எல்லோ கலர் கொடுத்துட்டு டன் கொடுத்தேன்னா இந்த நான் செலக்ட் பண்ண எழுதின எல்லா விஷயமும் அதோட கலர் சேஞ்ச் பண்ணிடுச்சு. இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஹெலோன்ற டெக்ஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு பெரிய டெரிவேஷன் பண்ணியிருக்கேன். இந்த டெரிவேஷனை நான் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ அனுப்பணும்னு நினச்சேன்னா ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், சேவஸ் ஃபைல் கொடுத்துட்டு அதை பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணதுன்னு கேட்குது. நான் மெமரி கார்டு போட்டிருக்கேன், அதில் மெமரி கார்டு காட்டுது. இன்டர்னல் ஸ்டோரேஜில் மெமரி கார்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டூடெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எதுலனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெண்ணை யூஸ் பண்ணி டைப் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த சிம்பிள் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் இந்த கீபோர்டு வர இடத்துல எழுதும்போது அதை எனக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுத்துக்குது. இங்கே இந்த மைக் வாய்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். இது கூகுளோட வாய்ஸ் இன்புட் இருக்குது, சாம்சங்கோட வாய்ஸ் இன்புட் இருக்குது. நீங்கள் பேச பேச அப்படியே அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுத்துரும். ஹலோ, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். பென் பட்டனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பென் பட்டனை வச்சுட்டு நான் பட்டனை அழுத்திட்டே டெக்ஸ்ட் மேலே வச்சு இழுத்தேன்னா செலக்டபுளாக மாறிடும். ஸோ கீபோர்டு கம்ப்யூட்டரில் எப்படி மவுஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை வச்சு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நான் காப்பி பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஸ்க்ரீன் பக்கத்தில் போயிட்டு இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அப்படி அழுத்தும் போது உங்களுக்கு வராத மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு ஈஸியர் வே வந்து இந்த ஸ்க்ரீன் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பென் சிம்பிள் இருக்கும், ஏர் கமாண்டன்ட். இதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதில் ஸ்மார்ட் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ ஸ்க்ரீன் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. எனக்கு வந்து இந்த பிக்சர் மட்டும்தான் வேணும், அவ்வளோ பெரிய பிக்சர் வேண்டாம், இது மட்டும்தான் வேணும்னு நினச்சேன்னா நான் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். இதுக்கு மேலே நான் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பென் சிம்பிள் அழுத்திட்டு பிளாக் ஹோல் அப்படின்னு அனட்டேட்டும் பண்ணிக்கலாம். இது எனக்கு கலர் ஒழுங்காக தெரில அப்படின்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் அங்கே நோட்ஸில் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்கும். ஓகே, இப்போது பண்ணிவிட்டு நீங்கள் அது ஒரு இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஷேர் கொடுத்துட்டு டைரெக்டாக உங்களோட சாம்சங் நோட்ஸ் போயிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ நான் பிளாக் ஹோல் பற்றி ஆல்ரெடி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கேன். அந்த நோட்ஸ்குள்ளே வந்துட்டும் போடலாம், புது நோட்ஸும் போடலாம். நான் நோட்ஸ்குள்ளே வந்துட்டு போடுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் அந்த பிக்சர் இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடுது. நான் வந்து பேஸ்ட் பண்ணணும் எதுவுமே அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடுது. இப்போது லெட்ஸ் சே உங்களுக்கு இந்த இமேஜ் மட்டும் இப்படி சுற்றுற ஒரு அனிமேஷன் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஸ்மார்ட் செலக்ட் கிளிக் பண்ணி நான் அந்த பார்ட் ஆஃப் வீடியோ ஜிஃப் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பார்ட்டு ஜிஃப் நான் ரெக்கார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேனோ அதில் வச்சுட்டு ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அது வந்து ஒரு ஜிஃபாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஜிஃப் இமேஜ் அப்படின்னா இது ஒரு இமேஜ் ஃபைல் தான். இது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் எது பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டட் பேட்டர்னில் இந்த இமேஜ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஏர் கமாண்டுன்ற இதை அழுத்திட்டு க்ரியேட் நோட் அப்படின்றத கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து ஒரு தனி விண்டோவாகவே வந்துடும். இந்த விண்டோ இப்போ திக்காக இருக்குது, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஏரியா வேணும்
அண்ட் அதே டைம் பின்னாடி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ப்ளூ கலர் லைன் மேலே ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று ஒன்று என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதை அழுத்தினாங்கன்னா இது இதோட டிரான்ஸ்பரன்சியை குறிக்குது. நான் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் கம்மியாக வைக்கிறேனோ பின்னாடி எனக்கு அவ்வளோ வீடியோ தெரியும். அதே டைம் இதுக்கு மேலே நான் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன். பேப்பர் கரெக்ஷன் வந்து முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் எழுதி சப்மிட் பண்ணிடுவாங்க, நம்மளும் ஈஸியாக கரெக்ட் பண்ணி மார்க் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பரில் எழுதி சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாலும் சரி, எல்லாமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக அனுப்புகிறாங்க. அனுப்புகிற பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் ரீட் த்ரூ பண்ணி கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பேப்பர் கரெக்ஷன்லேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுறது. அது இப்போது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ பேப்பர் கரெக்ஷனை எப்படி ஈஸி பண்ணலான்றதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பரை நான் எடுத்துக்கிறேன். முதல்ல நான் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறேன், அதனால் கூகுள் கிளாஸ் ரூம் வழியாகவே போய் உங்களுக்கு ஒரு பேப்பரை எடுத்து காட்டுறேன். அவங்க வந்து பண்ணதை வந்து ஒரு பேப்பரில் ஸ்கேன் பண்ணி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போது இங்கே இருக்க பென் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வருது. கிரியேட் நியூ ஃபைல் கொடுத்துட்டு இப்போ அவங்க அனுப்பிச்ச பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் நான் பென் அனடேஷன் எடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு அவங்க மிஸ்டேக் விட்ட இடத்த ரவுண்ட் பண்ணி கரெக்ஷன்ஸ்க்கு சொல்லி கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதே பேப்பர் ஃபீலும் தரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எங்கே மிஸ்டேக் விட்டாங்க, எதனால் மார்க் குறையுது, எதனால் மார்க் வருதுன்றதை அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் இப்போ வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணணுன்னா என் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா வாட்ஸ்அப் வந்து சிங்கிள் டிவைஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபோனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா அதே நம்பரில் இங்கே என்னால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோனில் லாக் அவுட் ஆகிடும், இங்கே லாகின் ஆகிடும். மறுபடியும் ஃபோனுக்கு வேணும்னா இங்கே லாக் அவுட் பண்ணிட்டு ஃபோனில் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிக்கலாம். வெப் ஆக்சுவலாக வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு டிசைன்டு, ஆனால் நம்ம இந்த டேப்லெட்லேயும் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு குரோம்குள்ளே போய்க்கோங்க, ஒரு புது டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெஸ்க்டாப் சைட்டுன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் web.whatsapp.com நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வாட்ஸ்அப் இங்கே யூஸ் பண்ண முடியுது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நான் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க.